ஜவஹர்லி சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம். புகழேந்தி சார் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இந்த திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தொடர்பாக தொடர்ச்சியாக அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் திமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூட விரைவில் திமுக மீக்கல் அமைச்சர்கள் ஆவார்கள் என்று அவர் கூறினார். இதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் இன்று கூட திராவிட கட்சிகள் அவருடைய செல்வாக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் பாஜக ஈடுபட்டிருக்கிறது என்று கூறினார். உண்மையிலே போன்ற அந்த 99 சூழ்நிலை திரும்ப 2026 பிறகு 2029 அது ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? ஆமா, 1999 இருந்து 2004 வரைக்கும் இருந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் 35% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரே ஒரு தடவை வெற்றி பெற்றதுனால மாபெரும் சக்தியா உருவாயிட்டார். 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க, உடனே மாபெரும் சக்தி உருவாயிட்டா. ஆமா, இது ஒரு இப்போ நீங்க மாபெரும் சக்தி தான். என்னடா ஒரு 180 மாபெரும் சக்தி 108 தானே. இது யாராவது எதிர்பார்த்தீங்களா? யாராவது எதிர்பார்த்தாங்களா? அதனால இது ஒரு மாபெரும் சக்தியா தான் இருக்கு. இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சி இன்னும் அதிகரிச்சு இருக்குது. மக்கள் ஆதரவு அதிகமா போயிருக்கு சார் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு திமுகவுக்கு காங்கிரஸ் திமுக கிட்ட இருந்து போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நிலை எப்பவுமே திமுக பொறுத்த வரைக்கும் ஒண்ணு காங்கிரஸ் கூட்டணியில இருப்பாங்க, ஒண்ணு பிஜேபி கூட்டணியில இருப்பாங்க. எப்பயுமே அவங்களுடைய வரலாறு அதுதான். சரி, அவங்க தனித்து எப்பவுமே நின்றது இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த நிலையை இன்னைக்கு காங்கிரஸ் விட்டு போன கையோட அவங்களுக்கு ஆப்ஷன் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? தனித்து நிப்பாங்க. 2016 அவங்க என்ன மாதிரி போறதுக்கான 2014 ஏடிஎம்கே என்ன மாதிரி மோடியா லேடியான்னு அதிமுக என்ன மாதிரி அடுத்த தடவை நிக்க போறாங்க. அவங்க திமுக தனித்து நிப்பாங்க. அப்படியெல்லாம் அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. அதை எப்பயுமே திமுக செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எப்படியே ஒரு மத்திய அரசாங்கத்துடைய தேசிய கட்சியினுடைய ஆதரவு அவர்களுக்கு எப்பொழுதுமே தேவை என்ற நிலையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. இப்ப கூட பாருங்க, நீங்க கொஞ்ச காலமா அவங்க பிஜேபி ஏதாவது எதிர்க்கிறாங்களா? மும்மொழி கொள்கையில இந்த தேசிய வந்தே மாதரம் வரை எதிர்த்து தானே சார் இருக்காங்க. தாவேக்கம் தான் எதிர்க்கிறது. எதை எதிர்த்தாங்க? மும்மொழி கொள்கையில இருந்து இப்போ தேசிய பாடல் வர வந்தே மாதரம் வர எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன எதுக்கல? எப்ப எதிர்த்தாங்க? நேத்து தொகுதி மறுவரை சட்டத்தில் மாநில உரிமைகளை நாங்கள் பாதுகாப்போம் நேற்று சொல்லியிருக்காங்க. நீங்க கட்சியில இருக்கக்கூடிய யாரோ ஒரு பிரதிநிதியோ கட்சியில அடுத்த கட்ட தலைவர் இல்ல, திமுக தலைவர் தான் சொல்லியிருக்கிறார். நேற்று லண்டன்ல இருந்து நேரடியா காணொலியில எம்பிக்கள் கூட ஆலோசனை கூட்டம். அதுல தொகுதி மறுவரை உரிமையில் நாங்கள் உரிமையை பாதுகாப்போம் அப்படி சொல்லியிருக்கிறாரு. இல்ல, நான் பேசி தொகுதி வரை கூட என்ன சொல்லிருக்காங்க? நீங்கள் நாங்கள் சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால், அது ஏற்கனவே சொன்ன விஷயம் சார். ஏற்கனவே அமித்ஷா சொன்னாரு 50% பாராளுமன்ற தொகுதிகள் கூடும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு 60 தொகுதிகள். பொய், நீ சொல்றதெல்லாம் பொய், அதெல்லாம் செய்ய மாட்ட அப்படின்னு சொன்னவர்கள் இன்னைக்கு நீங்க நாங்கள் சொன்னதை ஏத்துக்கிட்டா, அன்னைக்கே ஏத்துக்கிட்டு தானே போனாங்க.